ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டேஜ் 1 போரேஜஸ், அதாவது 6 மாச குழந்தைக்கு வெறும் வந்து ராகி அண்ட் நேந்திரன் பனானா, அதுதான் எங்களுடைய ஸ்டார் ப்ராடக்ட்னு வச்சுக்கோங்களேன். இந்த நேந்திரன் வாழைப்பழம் இருக்குல்ல, அதை வச்சு ஒரு 6 மாச குழந்தைக்கு கஞ்சி பண்ண முடியுமா அப்படின்றதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது, நம்ம ஊர்ல நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அதை வந்து நாங்க பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் 6 மாச குழந்தைக்கு. 7 மாச குழந்தையிலேருந்து பார்த்தீங்கன்னா சத்து மாவு, ஹோம்மேட் செர்லாக், ஓகேங்களா, செர்லாக், அப்புறம் ரெடி டு கோ மிக்ஸ், இன்ஸ்டன்ட் வெரைட்டியில், அதாவது வெறும் சுடுதண்ணி ஊற்றி காசி கொடுக்குறதுல 4 வெரைட்டி இருக்கு. ரெட் டவல் கிச்சடி, டேட்ஸ் இன்ஸ்டன்ட் டேட்ஸ் ஆல்மண்ட் கிச்சடி, ரெடி டு கோ மிக்ஸ், அதுக்கப்புறம் சம்பா வீட் கிச்சடி, தால் கிச்சடி, இந்த மாதிரி 5 வெரைட்டி இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா தோசை வெரைட்டி, அதாவது நீங்க வீட்டில் சாப்பிட்ற தோசை மாதிரி கிடையாது, இதை நாங்கள் பவுடராக தான் கொடுத்துருவோம். அதை வந்து நீங்க வெறும் தயிர் கூட மிக்ஸ் பண்ணி சுட்டாலே உங்களுக்கு தோசை வந்துடும். அந்த தோசையில என்ன ஸ்பெஷல்னா, நாங்கள் முளைக்கட்டிய பயிரை யூஸ் பண்ணி தோசை பண்றோம். முளைக்கட்டிய மூங் தால் தோசை, முளைக்கட்டிய ராகி தோசை, முளைக்கட்டிய கம்பு தோசை, இதை வச்சு ஒரு 3 தோசை வெரைட்டி பண்ணியிருக்கோம். 2 வெரைட்டி ஆஃப் ஹெல்த் மிக்ஸ் வந்துட்டு லான்ச் பண்ணியிருந்தோம். அதாவது மல்டி மில்லட், ஒரு 5 வகை மில்லட்ஸை வச்சு ஒரு மல்டி மில்லட் ட்ரிங்க்ஸ் மாதிரி வச்சுருக்கோம். அதை பாலில் கலந்து கொடுக்கலாம். இன்னொன்று வந்து ஸ்ப்ரவுட்டட் சாக்லேட் ராகி, ராகியை முளைக்கட்டி அதை வந்து சாக்கோ மிக்ஸாக வந்துட்டு நம்ம பாலில் கலந்து குடிக்கலாம். ஸோ தட் குழந்தைங்க வந்து டேஸ்டியாகவும் குடிச்ச மாதிரி இருக்கும், ஹெல்த்தியாக ஏதோ ஒன்று உள்ளே போன மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ஏபிசி மால்ட் வச்சுருந்தோம், பட் அதை நாங்கள் இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணியிருக்கோம். ஏன்னா அதை இன்னும் நியூட்ரிஷியஸ் வெர்ஷனாக ஒரு டெவலப் பண்ணணுன்றதுக்காக. ஸோ இன்ஸ்டன்ட் வெரைட்டி இது இருக்குது. இதுக்கப்புறம் நாங்கள் லான்ச் பண்ணது பார்த்தீங்கன்னா ப்ரெக்னன்சி கிட், ப்ரெக்னன்சி நியூட்ரிஷன் கிட். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விமனுக்காக தயாரிக்கப்பட்ட ஒரு டப்பா. அந்த டப்பாக்குள்ளார வந்துட்டு கருப்பு கவுனி கஞ்சி, கருப்பு உளுந்து கஞ்சி, இது எல்லாமே வந்து அவங்க ப்ரெக்னன்சி ஜேர்னியில், அவங்க லேபர் அப்போ அவங்களுக்குலாம் வந்துட்டு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். கருப்பு உளுந்தெல்லாம் எலும்புக்கு அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அந்த கருப்பு உளுந்து கஞ்சி, அது கூட வந்து ஒரு எனர்ஜி பைட்டு, ஸ்வீட் சாப்பிடணும் போல இருக்கும், என்ன பண்ணுறது தெரியாது, டாக்டர் ஸ்வீட் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த டைமில் அந்த எனர்ஜி பைட், வெறும் டேட்ஸு நட்ஸு இதை மட்டும் வச்சு செஞ்சது எனர்ஜி பைட், ராகி லட்டு இது வச்சு செஞ்ச அந்த ப்ரெக்னன்சி நியூட்ரிஷன் கிட். ஸோ இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸ் எங்ககிட்ட இருக்கு. 9 மாதம், என்னோட 9 மாத ஜேர்னியில் நான் அதெல்லாம் சாப்பிட்டுட்டு கடைசியில் 9வது மாசத்துல தான் அதை நாங்கள் லான்ச் பண்ணோம். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.